வந்து பெரியார் வந்து மிகவும் இதாக பேசியிருக்காரு. திராவிட கழகத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் வழக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாருடைய கொள்கைகளை எதிர்ப்பது தான் என்னுடைய கொள்கை என அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசியது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லி பெரியார் ஆதரவாக அமைச்சர் வந்து தொடர்ந்து அண்ணா சீமான் அண்ணன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புலேயும் சில கருத்துக்களை பேசியிருக்காங்க. பெரியார் அவர்கள் அது போல் சொல்லவே இல்லையா? இது நான் சாயந்தரம் பேசுகிறேங்கண்ணா. பெரியார் எங்கே சொன்னார், எந்த புத்தகத்தில் சொன்னார், அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்றைக்கி அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். அதனால் சீமான் அண்ணன் அதை யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசினதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது. அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம், ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க. அது சீமான் அண்ணன் அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார், அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்கிறேன். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பலை. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப தவறாக போயிருந்தேன். உடையாம்பாளையத்தில் நேற்று ரவி ஆபிதான் சொல்லி ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பிஜேபி ஓபிசி அணியை சேர்ந்த சுப்பிரமணியங்கிறவர் வந்து அவர் வந்து கடையை வைக்கக்கூடாது, பிரியாணி விற்கக்கூடாது அப்படின்றாரு. ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்றைக்கி புகார் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அந்த ஊரில் ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குது, பார்த்தங்கன்னா நம்முடைய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் அண்ணன் இருக்கிறாங்க, விவசாய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த சகோதரர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து மாமிசக்கடை வேண்டாம், கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அந்த மாமிசக்கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில் ஒரு போர்டில் பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது. நாம் காணொளி பார்த்தது 2 பேர்த்திற்கும் காரசாரமான விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலே மாமிசக்கடை வேண்டான்னு தான் அவர் பேசுகிறார், கோயில் பக்கத்தில் விற்காதீங்கன்னு. இங்கே வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம், ஃபிஷ் பிரியாணி வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு தான் அவர் சொன்னது. சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்குது. அவர் சண்டை போட்டார், சண்டையெல்லாம் போடல. அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். பொதுமக்கள் போகிற இடம் கோவில் பக்கத்தில். அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும்? அதன் மூலமாக சமுதாயத்தில் 2 சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல. என்ன கேள்வி கேட்டாரோ அதில் ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பற்றி மட்டும் சித்தரித்தார். அப்படிங்கிறக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில் ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் இவர் பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்தில் மாமிசக்கடை வேண்டாம் என்று சொன்னார். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்தி. காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் செக்ரட்டரிகிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூஜிசியினுடைய டிராஃப்ட் நார்ம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம், ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்கள், உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்ஜெக்ஷனை தெரிவிங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அது டிராஃப்ட். 2வது யூஜிசியில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட்டு வேண்டாம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்டாங்க இத்தனை நாளாக, அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம். அதாவது இன்சைட் ப்ரொமோஷன், கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதுக்குள்ளேயே எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நீங்கள் நெட் எழுத சொல்கிறீங்க, நாங்கள் 50 வயசில் எப்படி நெட் எழுதுவோம்? அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம். இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியாக பண்ணாதீங்க இன் ப்ரொமோஷனுக்கு, அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போல் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், இன்னொரு துறையில் வல்லுநராக இருக்கலாம்.
ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில். ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்மந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களையும் இன்றைக்கி துணைவேந்தரா நாம் இன்றைக்கி நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதையும் நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். 4வது, எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்ணுறது? அதில் குறிப்பாக 3 பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்றைக்கி அந்த யூஜிசி டிராஃப்ட் நாமில் இருக்குது. ஒன்று யூஜிசியினுடைய நாமினி, இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி, 3வது கவர்னருடைய நாமினி. இந்த 3 பேர் கொண்ட குழு. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதில் வந்துடுது. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் அங்கேருந்து ஒரு ரெப்ரசன்ட் வந்துடுறாங்க. யூஜிசி நாமினி, ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணணும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்குது. துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும், அவங்களும் வந்துடுறாங்க. ஆளுநர் தான் சான்சலராக இருக்காங்க, அதனால் ஆளுநர் வந்துடுறாங்க. இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல. அதனால் முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எதிர்க்கிறோம், இதுதான் காரணம்னு சொல்லட்டும். வேறு வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம். அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை. பார்ப்பங்கண்ணா, நன்றிங்கண்ணா.